ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ரொம்ப ஸ்பைஸியான இந்த மழை சீசனுக்கு ஏற்ற ரெசிபி. இடியாப்பம் ஆப்பத்தோடு சேர்ந்து சாப்பிட போகிற நம்ம சைதாப்பேட் வடகறி ரெசிபி தாங்க அதுங்க. இது ரொம்ப எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு அரை கப் மிக்சியில் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லிருந்து 3 காஞ்ச மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்திற்கேற்ப. ஒரு 5லிருந்து 6 பல் பூண்டு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சட்னி தேங்காய் சட்னி பதத்துக்கு இருந்தால் போதுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வடகறி மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு தவாவில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டு அது நல்லா சூடு ஏறினக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த வடகறியை வந்து நல்லா செப்பரேட்டாக கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி துளி துளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு அடை மாதிரி செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேனில். அது நல்லா இந்த மாதிரி ஒரு சைடு வெந்தக்கப்புறம் நல்லா கிளறி விட ஆரம்பிச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா உதிரியாக வர ஆரம்பிக்குங்க. நடுவில் தேவையாக இருந்துச்சுன்னா 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேனில் வந்து ஒட்டாமல் ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து கொஞ்சம் நல்லா காய விட்டுடுங்க. நல்லா ஆறினக்கப்புறம் அந்த ஆறின அந்த வடகறியை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா இந்த பருப்பு உசிலிக்கு சேர்த்து எடுக்கிற பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதுங்க. நம்மளுக்கு அந்த உசிலி மாதிரி ரெடி ஆகிடும், பருப்பு உசிலி மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லாயிருக்கு வடகறியோடது. அவ்வளோதாங்க, நம்ம வடகறி மிக்ஸ்சர் ரெடி. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 2லிருந்து 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், பச்சை மிளகாய் வந்து 1லிருந்து 2 சேர்த்துக்கலாங்க நம்ம காரத்திற்கு ஏற்ப மாதிரி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் விடித்து வறுபட்டு வரட்டும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் 1லிருந்து 2 வெங்காயம் நல்லா சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வடகறியோட அளவு வந்து நிறையா வரும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளியை பொடி பண்ணி அரிஞ்சு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கட்டும். வதங்கிட்டக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து நான் 3/4 ஸ்பூன் அளவு தாங்க சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாய் தூள் வந்து குறைவாக 3/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போது அந்த பருப்பு உசிலியை இந்த மிக்சரில் போட்டு வேக வைக்கிறதுக்கான தண்ணீர் வந்து அளவு பார்த்திங்கன்னா 2 டம்ளரு. அது ஊற்றிட்டக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வடகறி மிக்சரை இதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வடகறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து புதினா இலை ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வடகறியோட கலர் பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வடகறி தயார்.
பாருங்கள், கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சரியான பதத்தில் இருக்கிற வடகறி ரெடிங்க. இந்த சைட் டிஷ் வந்து இடியாப்பம், தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான வீட்லேயே செய்யக்கூடிய ஸ்மூத்தான வடகறி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. மறக்காமல் நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டெஃபினட்டாக கிளிக் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.